போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியை சமநிலைப்படுத்துவதற்கு நார்மலைசேஷன் மெத்தட் தேவையா தேவையில்லையா? பாருங்க, டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் குரூப் 2 தேர்விற்கான அறிவிப்பில் இந்த நார்மலைசேஷன் மெத்தட் சொல்லப்படலை. அப்போ நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லி இருந்தோமோ அந்த முறை பின்பற்றப்படும் என்பதை தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். இப்போ அதையும் மீறி இந்த நார்மலைசேஷன் மெத்தடுக்கு நாம் கோரிக்கை வைப்பதற்கு காரணம் என்ன? டிஎன்பிஎஸ்சியினுடைய அதிகாரப்பூர்வ கீ, அஃபீஷியல் கீ வெளிவந்ததற்கு பிறகு பாருங்க, தமிழ் மற்றும் ஆங்கில மொழியை தேர்வு செய்தவர்களிடையே அந்த மதிப்பெண் வித்தியாசம் என்பது பாருங்க சராசரியாக 5 வினாக்களுக்கு மேல் இருப்பது இது உண்மையும் கூட. நிறைய மாணவர்கள் பாருங்க எடுத்துக்கொண்ட ஆய்வில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மாணவர்களுக்கிடையே இந்த 5 வினாக்கள் வித்தியாசம் இருக்கிறது. தமிழ் மொழியை தேர்வு செய்தவர்கள் 82லிருந்து 85 வினாக்களை சராசரியாக சரியாக பதிலளித்திருக்கிறார்கள். கணிதத்தில் 20 கேள்வி, அதே மாதிரி பொது அறிவில் ஜிகேல பார்த்தீங்கன்னா ஒரு 40 கேள்வி. தமிழை மொழியாக தேர்வு செய்தவர்கள் 140லிருந்து 145 வினாக்களை மிகச் சரியாக பதிலளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆங்கிலத்தை மொழியாக தேர்வு செய்தவர்கள் ஆங்கிலத்தில் பாருங்க 90லிருந்து 95 வினாக்களை சரியாகவும், கணிதத்தில் 20 கேள்வி, பொது அறிவில் 40. அப்ப பாருங்க, ஆங்கிலத்தை மொழியாக தேர்வு செய்தவர்கள் சராசரியாக 150 வினாக்களுக்கு சரியாக பதிலளித்திருக்கிறார்கள். அப்ப இவங்க 2 பேருக்கிடையே அந்த வேறுபாடு பாருங்க, ஒரு 5 வினாக்கள், 5 கொஸ்டின்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 5 வினாக்கள் தான் பார்த்தீங்கன்னாக்க தேர்வு முடிவில் பிரதிபலிக்கும். தமிழை மொழியாக தேர்வு செய்தவர்களை விட ஆங்கிலத்தை மொழியாக தேர்வு செய்த மாணவர்களுடைய வெற்றி வாய்ப்பு இங்கு அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த பதிவு ஆங்கிலத்தை மொழியாக தேர்வு செய்த மாணவர்களுக்கு எதிரானதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை. இங்கு மொழி கிடையாது பிரச்சனை, இங்கு மாணவர்களுடைய நலனே முக்கியம். அப்ப அடுத்து வரக்கூடிய தேர்வில் தமிழ் மொழியை விட ஆங்கில மொழி கடினமாக கேட்டு இதே மாதிரி ஆங்கில மொழி மாணவர்கள் பாதிக்கப்பட்டாலும் ஆங்கில மொழி மாணவர்களுக்காகவும் நாம் குரலை ஸ்ட்ராங்காக பதிவு செய்வோம். அப்ப இந்திய அரசியல் அமைப்பில் சரத்து 16 சொல்லி இருக்கக்கூடிய ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நாம் பதிவு செய்கிறோம். இதை தீர்ப்பதற்கு என்ன வழி? 1, குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளில் மொழி பாடத்தை நீக்க வேண்டும். இப்போ பாருங்க, இப்படி இல்லைன்னா குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு தமிழ் படிக்க வேண்டும், குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை உருவாகும். அப்போ அதன் விளைவு என்ன? தமிழ் படித்திருந்தால் அரசில் கடைநிலை ஊழியராக குரூப் 4 வேலைக்குத்தான் போக முடியும். ஆங்கிலம் படித்தால் மட்டுமே குரூப் 2 போன்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று உயர் அதிகாரிகளாக மாற முடியும் என்கிற எண்ணம் மாணவர்கள் மத்தியில் உருவாகும். அப்ப இது நடைமுறை சிக்கல்கள் என்ன உருவாக்குனா, எதிர்காலத்தில் மாணவர்கள் தமிழ் மொழியை தேர்வு செய்வது, தமிழ் மொழியை படிப்பதனுடைய எண்ணிக்கையே குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதிர்காலத்தில் தேர்வாணையம் கருத்தில் கொள்ள வேண்டியது. இப்ப நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா, நடந்து முடிந்த இந்த தேர்வில் தமிழ் மொழி மாணவர்கள் மற்றும் ஆங்கில மொழி மாணவர்களை சமப்படுத்துவதற்காக தேர்வாணையம் இந்த முறையை கையாண்டால் தமிழ் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பின் சதவீதம் கொஞ்சம் அதிகரிக்கலாம்.
இது வெறும் கோரிக்கையாக மட்டுமே நாம் வைக்கிறோம். மாணவர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் பதிவு செய்யலாம். அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் அடிப்படையில் தேர்வாணையம் நமக்கு நல்ல ஒரு தீர்வை வழங்கலாம். மாணவர்கள் கோரிக்கையாக மட்டும் வைங்க. சமூக வலைதளங்களில் தேவையில்லாமல் சச்சரவுகளையோ சண்டைகளையோ உருவாக்க வேண்டாம். நாம் கேட்பது குரூப் 4 தேர்வாக இருந்தாலும் சரி, குரூப் 2 தேர்வாக இருந்தாலும் சரி, அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற வேண்டும். தமிழ் மொழி, ஆங்கில மொழி என்று தனித்தனியாக பிரித்து வெற்றி வாய்ப்புகளை குறைக்கக்கூடாது என்பதே. குரூப் 4 தேர்வில் ஆங்கில மொழி மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். அதே போன்று குரூப் 2 தேர்வில் தமிழ் மொழி மாணவர்களுடைய வெற்றி வாய்ப்பு சதவிகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதே. இந்த பதிவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் 2A தேர்வில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்ணை கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் பதிவு செய்யுங்க. அது மாணவர்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறிப்பிடுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி.